3 ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதோட தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஆரஞ்சு பழமா இல்லை தோலா? ஆரஞ்சு பழம் வேண்டாம், தோல் போதும். இந்த தோலில் இருக்கிற நார் மாதிரி இருக்கிறத ஸ்பூனை வச்சு நம்ம தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த தோலை சின்ன சின்னதாக பிச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். விட்டமின் சி நிறைய இருக்கிற அந்த ஆரஞ்சு தோலை நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கோங்க. ஒரு மெல்லிசான துணியில் இந்த அரைச்சதை அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு அதோட சாறு கிடைக்கும். ஆரஞ்சு தோலுக்கு பதிலாக நீங்கள் லெமனோட தோலை எடுக்கலாம். லெமனோட தோலை நம்ம எடுக்க முடியாது. நம்ம துருவி அந்த லெமன் தோலில் இதே போல் அரைச்சி எடுத்து நம்ம சாறு எடுத்து இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பூனில் இப்படி மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஸ்பூனை திருப்பி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் சி குறைபாட்டினால வரக்கூடிய ஸ்கின் டார்க்னஸ், பிம்பிள்ஸ் வந்த ஹோல்ஸ் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான விட்டமின் சி சீரம் தான் இது. மேலே இருக்கிற இந்த ட்ராப்பரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெளியில் வச்சா நீங்கள் 2 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.